செட்டிநாடு முட்டை குழம்பு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 1 ஸ்பூன் அளவு மிளகு எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 3 லவங்கம் எடுத்திருக்கேன். இதெல்லாம் எண்ணெய் விட்டும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம், எண்ணெய் விடாமலும் வறுத்துக்கலாம். நான் எண்ணெய் விடாமல் வறுத்துருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் இதில் சேர்த்துருக்கேன். இன்னும் கூட நீங்கள் தேங்காய் வேணும்னா ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். நான் 4 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இது அரை மூடி தேங்காயில் 1/4 மூடி அந்த அளவு இருக்கும். இதெல்லாம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூட நான் 1 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன், 2 சிட்டிகை அளவு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். சிக்கன் மசாலா இருந்ததுன்னா இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் இதெல்லாம் போடணும். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் கருவேப்பிலை நல்லா பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். இது ஒரு சின்ன டிப்ஸ் தான் இது. ஏன்னா கருவேப்பிலை முழுசாக போட்டால் எல்லோரும் எடுத்து போட்டுருவாங்க. இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்க்கும்போது நம்ம சமையலோட அது நல்லாவே கலந்துரும். 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து நான் 4 பேருக்கான அளவு நான் இன்றைக்கி பண்ணுறது. நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாலாம் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த தக்காளி கூட இதெல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நான் ஒரு 2 டம்ளர் போல் இதில் தண்ணி சேர்த்துருக்கேன். முட்டை எடுத்திருக்கேன், நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக மிளகாத்தூள், உப்பு, மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்துருக்கேன் நான். இதை அப்படியே நல்லா கலந்துருங்க. கலந்துட்டு நீங்கள் இட்லி தட்டிலையும் ஊற்றி வச்சு எடுக்கலாம், இல்லைனா இதே மாதிரி கிண்ணத்தில் ஊற்றி தண்ணியில் ஆவியில் வச்சு எடுக்கலாம். எடுத்துகிட்டு குழம்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் போடுங்க. போட்டுட்டு அப்படியே மூடி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டான ஒரு செட்டிநாடு முட்டை குழம்பு நமக்கு கிடைக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. புதுசாக யாராவது என்னோட சேனலுக்கு பார்க்க வந்திருந்தீங்கன்னா இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலில் நிறைய வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், இப்போ பாருங்கள். அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து வேறு ஒரு ரெசிபியில் வந்து உங்களை பார்க்குறேன்.